மலையோர பகுதிகளில் அமைந்துள்ள சாலைகளுக்கு தகுதியில்லாத பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது தொடர்ந்து வருகிறது. வெளி மாநிலங்களிலிருந்து வரும் பேருந்துகள் தான் அதிகமாக விபத்துக்குள்ளாகுது. விபத்துக்களை தடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது. விடுமுறையை கொண்டாடுவதற்காக இடுக்கியின் மலையோர பகுதிகளுக்கு பயணிகளின் வருகை அதிகரிக்கும் நேரத்தில் தான் சாலை விபத்துக்களும் தொடர்ந்து வருகிறது. வெளி மாநிலங்களிலிருந்தும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து வரும் வாகனங்கள் தான் இதில் விபத்துக்குள்ளாவது. விபத்துகளில் ஏராளமானவர்களின் உயிரும் இழந்து வருகின்றனர். கடந்த தினம் கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் பெரியகனல் அருகே தமிழ்நாட்டில் இருந்துள்ள சுற்றுலா பயணிகள் பயணம் செய்த மினி டூரிஸ்ட் பஸ் விபத்துக்குள்ளாகி 2 பேர் மரணமடைந்தனர். இடுக்கியில் பெரிய இறக்கமும் பெரிய வளைவுகளும் நிறைந்த சாலைகளில் கட்டுப்பாட்டை இழந்துதான் இதுபோன்ற பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது. சட்டத்திற்கு விரோதமாக உருவங்களை மாற்றி கூடுதல் சீட்டுகள் வைத்துதான் மினி பேருந்துகள் சர்வீஸ் நடத்துகின்றன. ஹைரேஞ்சின் சாலைகள் குறித்துள்ள அனுபவ குறைவும் அதிக வேகமும் விபத்துகளுக்கு காரணம். ஒவ்வொரு வருடமும் இதுபோன்ற விபத்துக்கள் தொடர்ந்து வருகிறது. கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி குத்துங்கல் அருகே தமிழ்நாட்டில் இருந்துள்ள குழுவினர் பயணம் செய்த மினி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதற்கு முன்பு 2025 ஆகஸ்டிலும் இதே சாலையில் மினி பேருந்து விபத்துக்குள்ளாகி இருந்தது. இந்த நிலையில்தான் ஹைரேஞ்சின் சாலைகளுக்கு தகுதியில்லாத வாகனங்கள் மலையோர பகுதியில் நுழைவதற்கு தடை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. வாகனங்களுக்கு தடை ஏற்படுத்துவதுடன் சாலைகளில் தேவையான பாதுகாப்பு வசதிகள் செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் കേട്ടുകൊണ്ടുള്ളனர். നോക്കിക്കഴിഞ്ഞാൽ തന്നെ അറിയാം, ഇതിനു മുമ്പ് വാഹനം പോയി താഴേക്ക് പോയിട്ടുള്ള കലുങ്കൾ പോലും ഇതുവരെ പടന്നു തീർത്തിട്ടില്ല. വീണ്ടും വാഹനങ്ങൾ അപകടപ്പെടുന്ന ഒരു സാധ്യതയുണ്ട്. ഇനി വരുന്ന മാസങ്ങളിൽ മഴയാണ്, മഞ്ഞുണ്ടാകുന്ന സമയമാണ്. ഇവിടുത്തെ ചെറിയ സൈൻ ബോർഡുകളൊന്നും അന്യ സംസ്ഥാനങ്ങളിൽ നിന്ന് വരുന്ന ഡ്രൈവർമാർ ശ്രദ്ധിക്കണമെന്നില്ല. വലിയ ഡിജിറ്റൽ സൈൻ ബോർഡുകൾ ദേശീയപാത അധികൃതരുടെ ശ്രദ്ധയിൽപ്പെട്ട് അവർ വലിയ സൈൻ ബോർഡുകൾ മേളിലുള്ള 2 വളവുകളിൽ സ്ഥാപിച്ചാൽ മാത്രമാണ് ഇനിയുള്ള അപകടങ്ങളിൽ തടയാൻ സാധിക്കുകയുള്ളൂ. ദേശീയപാത അധികൃതർ അതുപോലെ തന്നെ എത്രയും വേഗത്തിൽ തന്നെ അടിയന്തരമായി ഈ കലുങ്കുകളുടെ നിർമ്മാണം കൂടെ പൂർത്തിയാക്കിയില്ലെങ്കിൽ ഇനിയും കൂടുതൽ അപകടങ്ങളുണ്ടാകും. 15ഓളം അപകടങ്ങളാണ് ഈ സമീപ 1-2 വർഷത്തിനിടയ്ക്ക് ഇവിടെ നടന്നിട്ടുണ്ടാകും. ஆபத்தான வளைவுகளில் சரியான முன்னறிவிப்பு பலகைகள் வைக்க வேண்டும். பயணிகளுக்கு தூர காட்சிகள் கொடுக்கும் விதத்திலுள்ள சைன் போர்டுகள் 2 பக்கங்களிலும் வைக்க வேண்டும். இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் ஒரே போல டிஜிட்டல் போர்டுகள் வைக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை பொதுமக்கள் முன்வைத்துள்ளனர். இதற்கு உடனடியாக மோட்டார் வாகனத்துறையும் அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.